பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த ஸ்தலத்திற்கு மல்லிகாரண்ய க்ஷேத்திரம் என்று பெயர். மல்லிகை ஆரண்யம் என்று சொன்னால் காடு. அந்த மல்லிகை வனத்திலே சிவபெருமானை நோக்கி காமதேனு என்று சொல்லக்கூடிய பசு தவமிருந்து இந்த ஸ்தலத்திலே பூஜை செய்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றது. காமதேனு எப்படி இந்த மல்லிகை வனத்திற்கு வருகை தந்தது என்றால், தேவலோகத்தில் இருக்கும் பொழுது சிவனுடைய சாபத்தினால் அந்த எல்லாவிதமான மாமிஷங்களையும் உண்டதனால் சிவசாபம் ஏற்பட்டு அதன் பொருட்டு இந்த பூமியிலே மல்லிகாரண்யத்திலே எழுந்தருளி சிவபெருமானை நோக்கி தவமிருந்து தன்னுடைய சாபமானது நீங்க வேண்டும் என்று சிவபெருமானை பிரார்த்தனை செய்தது. அப்படி பிரார்த்தனை செய்யும் பொழுது சிவனுடைய அனுகிரகத்தினாலும் சிவநாம மகிமையினாலும் அந்த காமதேவனுக்கு சாபம் விமோசனமாகி சுயரூபம் பெற்றதாக இந்த ஸ்தலத்தினுடைய புராணங்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி சுயரூபம் பெற்ற சந்தோஷத்திலே இவ்வளவு நாள் கறக்காமல் இருந்த அந்த பால் தானாக சுரந்து ஒரு தடாகம் போன்று குளமாக தேங்கி இருந்தது. அந்த பால் குளமாக தேங்கி இருந்ததை வசிஷ்ட மகரிஷி சிவபூஜைக்காக மல்லிகை புஷ்பங்களை பறிப்பதற்காக இவ்வாலயத்திற்கு இந்த ஸ்தலத்திற்கு வருகை தந்த பொழுது அந்த பால் குளம் எப்படி ஏற்பட்டது என்பதை தன்னுடைய ஞானதிருஷ்டியினால் தெரிந்து கொண்டு அந்த பாலில் இருக்கக்கூடிய வெண்ணெயை கிரகித்து எடுக்கின்றார். அப்படி அந்த பாலிலே இருக்கக்கூடிய வெண்ணெயை பாலை காய்ச்சாமல் உரையூற்றாமல் தயிராக்காமல் அந்த தயிரை கடைந்து வெண்ணெய் எடுக்காமல் பாலில் இருக்கக்கூடிய வெண்ணெயை அந்த திருக்குளத்திலிருந்து அவருடைய அந்த தபோ பலத்தினாலே அந்த ஸ்வீகரித்து எடுத்து அந்த குளக்கரையிலேயே லிங்கமாக பிடித்து பூஜை செய்கின்றார். அதனால்தான் இந்த ஸ்தலத்திலே இறைவனுக்கு வெண்ணெய்லிங்கேஸ்வரர் நவநீதேஸ்வரர் என்று திருநாமம். அப்படி பூஜையை முடித்து ஆத்ம சம்யோஜனத்திற்காக அந்த லிங்கத்தை எடுக்கும் பொழுது வராமல் பூமியிலே சிக்கி கொண்டமையால் இந்த ஸ்தலத்திற்கு சிக்கல் என்று பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல புராணங்கள் தெரிவிக்கின்றது. இந்த ஸ்தலம் சிக்கல் என்று சொன்னாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது கலியுகத்திலே நம் தமிழ்க்கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிங்காரவேலவர். சிங்காரவேலவர் இந்த ஸ்தலத்திலே என்ன ஒரு பிரசித்தி என்று கேட்டால், தாயாரையும் அந்த பார்வதி தேவி வேல்நெடுங்கண்ணி அன்னையையும் அந்த சிவபெருமானையும் பூஜை செய்து அன்னையிடத்திலே சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக சக்திவேல் பெற்ற ஸ்தலம் இந்த சிக்கல். முருகனுக்கு வேல் என்று சொன்னாலே அது சிக்கலிலேதான் முருகனுக்கே வேல் கொடுத்த ஸ்தலம். அதனால் பக்தர்கள் கூட வாரியார் இந்த பகுதிக்கு வருகை தந்தபோது கூட முருகனுக்கே வேலை கொடுத்த ஆலயம் இவ்வாலயத்திலே சென்றால் நமக்கெல்லாம் அந்த பகவான் வேலை கொடுக்க மாட்டாரா என்று வாரியார் சுவாமிகள் அழகாக இந்த ஸ்தலத்திலே உபன்யாசம் செய்யும் பொழுது சொன்னார்கள். அப்படி அந்த அவருடைய வாக்கிற்கிணங்கவும் நிறைவாக பக்தர்கள் வருகை தந்து அந்த இறைவனை வழிபட்டு வேலை இல்லா பற்றாக்குறையும் நீக்கி இறைவனை வழிபாடு செய்கின்றார்கள். அப்படி முருகப்பெருமான் அந்த தாயாரிடத்திலே வேல்படும் பொழுது ஒவ்வொரு வருடமும் கலியுகத்திலே நம் முன்னோர்கள் தான் பலவிதமாக அருட்செய்திகளை எல்லாம் சொல்லுவார்கள். நம்முடைய தாத்தா நம்முடைய பாட்டி காலத்திலே இவைகளெல்லாம் நடந்தது என்று சொல்லுவார்கள். இருந்தாலும் நமது காலத்திலும் கண்கூட நாம் பார்க்கக்கூடியதான ஒரு அற்புதமான வைபவத்தை முருகன் நடத்தி அனுகிரகம் செய்து வருகின்றார். அது என்னவென்று பார்த்தால், இந்த சிக்கலிலே முருகப்பெருமானுடைய திருமேனி முழுக்க முத்து முத்தாக வியர்வை ததும்பி வியர்வை சிந்தும் வேலவனாக முருகன் அனுகிரகம் செய்யக்கூடியது ஒரு தனி சிறப்பு. ஒவ்வொரு வருடமும் கந்த சஷ்டியிலே சூரசம்ஹாரத்திற்கு முதல் நாள், அதாவது கந்த சஷ்டியிலே சஷ்டி அன்று சூரசம்ஹாரம், பஞ்சமி அன்று தாயார் வேல் கொடுத்ததாக இந்த ஸ்தலபுராணம் தெரிவிக்கின்றது. அந்த கந்த சஷ்டியிலே 5வது திருநாள் முருகப்பெருமான் சக்திவேல் வாங்கிய விழாவானது நடைபெறுகின்றது. ஒவ்வொரு வருடமும் கந்த சஷ்டி விழாவிலே 5ஆம் திருநாள் அன்று அந்த முருகப்பெருமான் திருத்தேரிலே எழுந்து வீதி விழா காட்சியானது நடைபெறும். அன்று பகலிலே 12 மணி அளவிலே அன்னை வேல்நெடுங்கண்ணியிடம் சக்திவேல் சாத்தி அந்த வேலுக்கும் அன்னை பராசக்திக்கும் ஒரே நேரத்திலே அபிஷேகம் செய்வித்து அதனைத் தொடர்ந்து அம்பாள் தவக்கோலத்திலே இருப்பதாக ஐதீகம். அம்பாளுடைய சன்னதியானது மூடப்பட்டுவிடும். அம்பாள் வெள்ளை உடை உடுத்தி அம்பாள் தவக்கோலத்திலே இருப்பதாக ஐதீகம். முருகப்பெருமான் இரவு 8 மணி அளவிலே தேரிலே தீபாராதனை நடைபெற்று தேரிலிருந்து ஆனந்த பைரவி ராகத்திலே முருகப்பெருமான் ஆடி அசைந்து வர அம்பாள் சன்னதி முன்பாக வந்தவுடன் முருகப்பெருமான் அம்பாள் சன்னதிக்கு முன்பாக எழுந்தருளியவுடன் அம்பாள் சன்னதியானது நடை திறக்கப்பட்டு அம்பாளுக்கும் முருகனுக்கும் ஒரே நேரத்திலே தீபாராதனை செய்வித்து அம்பாள் சன்னிதானத்திலே ஜபம் செய்து கொண்டிருந்த சிவாச்சாரிய பெருமகனார் அந்த திரு சக்திவேலை கையிலே எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை நோக்கி ஆவேசமாக வருவார். அந்த முருகப்பெருமானுடைய கரங்களிலே அந்த சக்திவேலை வைத்தவுடன் முத்துமுத்தாக முருகனுடைய திருமுகமும் அந்த திருமேனி எங்கும் வியர்வை ததும்ப முருகன் காட்சி கொடுப்பது வியர்வை சிந்தும் வேலவனாக அந்த சன்னிதானத்திலே கொண்டு முருகப்பெருமானை வைத்தவுடன் அனைத்து பக்தர்களும் இந்த சன்னதிக்குள்ளே சென்று முருகனு அந்த இருக்கக்கூடிய அந்த மண்டபம் முழுக்க அந்த சுவர்கள் முழுக்க துடைக்க வேர்வை ததும்பக்கூடியதை இன்றும் அனைத்து மக்களும் கண்கூட பார்த்து வருகின்றார்கள். நம்முடைய
குறைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக முருகப்பெருமானே, அந்த இறைவனே வியர்வை சிந்தக்கூடிய ஸ்தலமாக விளங்குகின்றது. மனக்குறைகளை எல்லாம் தீர்ப்பதனால் சிக்கலை தீர்க்கும் சிங்காரவேலன் என்று இந்த ஸ்தலத்திலே முருகப்பெருமான் அனுகிரகம் செய்கின்றார். வரம் தருவாய் முருகா, வரம் தருவாய் முருகா, என் வாழ்வெல்லாம் உன்னையே வாழ்த்தி வணங்கிடவே வரம் தருவாய் முருகா. மறந்தும் தீவினை வலைப்படாதிருக்கவும், மறந்தும் நான் தீவினை வலைப்படாதிருக்கவும், மலர்பதம் தொழுதே மகிழ்ச்சியில் திளைக்கவும், மலர்பதம் தொழுதே மகிழ்ச்சியில் திளைக்கவும் வரம் தருவாய் முருகா. குழந்தை திருக்கோலம் கொடுப்பாய் பழனியிலே, குருவாய் வருவாய் ஏரகப்பதியினிலே. குழந்தை திருக்கோலம் கொடுப்பாய் பழனியிலே, குருவாய் வருவாய் ஏரகப்பதியினிலே. மடந்தையர் மறுவிடவே மகிழ்வாய் செந்திலே, மடந்தையர் மறுவிடவே மகிழ்வாய் செந்திலே. மயிலோடு ஆடிடுவாய், மயிலோடு ஆடிடுவாய் பழமுதிர் சோலையிலே வரம் தருவாய் முருகா. சரவண பொய்கையிலே ஷண்முகமாய் தவழ்ந்தாய், தணிகை மலை மேலே சாந்தியிலே நிறைந்தாய். சரவண பொய்கையிலே ஷண்முகமாய் தவழ்ந்தாய், தணிகை மலை மேலே சாந்தியிலே நிறைந்தாய். ஆறுமுகத்தில் என்பால் ஒரு முகம் நீ அருள்வாய், ஆறுமுகத்தில் என்பால் ஒரு முகம் நீ அருள்வாய். ஒரு முகமாய் வணங்கும் பொழியமுதம் பொழிவாய் வரம் தருவாய் முருகா, வரம் தருவாய் முருகா. என் வாழ்வெல்லாம் உன்னையே வாழ்த்தி வணங்கிடவே வரம் தருவாய் முருகா. மறந்தும் தீவினை வலைப்படாதிருக்கவும், மறந்தும் நான் தீவினை வலைப்படாதிருக்கவும், மலர்பதம் தொழுதே மகிழ்ச்சியில் திளைக்கவும், மலர்பதம் தொழுதே மகிழ்ச்சியில் திளைக்கவும் வரம் தருவாய் முருகா. குழந்தை திருக்கோலம் கொடுப்பாய் பழனியிலே, குருவாய் வருவாய் ஏரகப்பதியினிலே. குழந்தை திருக்கோலம் கொடுப்பாய் பழனியிலே, குருவாய் வருவாய் ஏரகப்பதியினிலே. மடந்தையர் மறுவிடவே மகிழ்வாய் செந்திலே, மடந்தையர் மறுவிடவே மகிழ்வாய் செந்திலே. மயிலோடு ஆடிடுவாய், மயிலோடு ஆடிடுவாய் பழமுதிர் சோலையிலே வரம் தருவாய் முருகா.
சரவண பொய்கையிலே ஷண்முகமாய் தவழ்ந்தாய். தணிகை மலை மேலே சாந்தியிலே நிறைந்தாய். சரவண பொய்கையிலே ஷண்முகமாய் தவழ்ந்தாய். தணிகை மலை மேலே சாந்தியிலே நிறைந்தாய். ஆறுமுகத்தில் என்பால் ஒரு முகம் நீ அருள்வாய். ஆறுமுகத்தில் என்பால் ஒரு முகம் நீ அருள்வாய். ஒரு முகமாய் வணங்கும் ஒளியமுதம் பொழிவாய். வரம் தருவாய் முருகா, வரம் தருவாய் முருகா. என் வாழ்வெல்லாம் உன்னையே வாழ்த்தி வணங்கிடவே வரம் தருவாய் முருகா. மறந்தும் தீவினை வலைப்படாதிருக்கவும் மறந்தும் நான் தீவினை வலைப்படாதிருக்கவும் மலர்பதம் தொழுதே மகிழ்ச்சியில் திளைக்கவும். மலர்பதம் தொழுதே மகிழ்ச்சியில் திளைக்கவும் வரம் தருவாய் முருகா. குழந்தை திருக்கோலம் கொடுப்பாய் பழனியிலே குருவாய் வருவாய் ஏரகப்பதியினிலே. குழந்தை திருக்கோலம் கொடுப்பாய் பழனியிலே குருவாய் வருவாய் ஏரகப்பதியினிலே. மடந்தையர் மறுவிடவே மகிழ்வாய் செந்திலே. மடந்தையர் மறுவிடவே மகிழ்வாய் செந்திலே. மயிலோடு ஆடிடுவாய், மயிலோடு ஆடிடுவாய். பழமுதிர் சோலையிலே வரம் தருவாய் முருகா. சரவண பொய்கையிலே ஷண்முகமாய் தவழ்ந்தாய். தணிகை மலை மேலே சாந்தியிலே நிறைந்தாய். சரவண பொய்கையிலே ஷண்முகமாய் தவழ்ந்தாய். தணிகை மலை மேலே சாந்தியிலே நிறைந்தாய். ஆறுமுகத்தில் என்பால் ஒரு முகம் நீ அருள்வாய். ஆறுமுகத்தில் என்பால் ஒரு முகம் நீ அருள்வாய். ஒரு முகமாய் வணங்கும் ஒளியமுதம் பொழிவாய். வரம் தருவாய் முருகா. என் வாழ்வெல்லாம் உன்னையே வாழ்த்தி வணங்கிடவே வரம் தருவாய் முருகா.